ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சுருக்காரு, ஓன் பிஸ்னஸ் இருக்குது, வெல் செட்டில்டு. ஆனாலும் இந்த துறையில் ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணணும். இப்போ கூட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு குமுதமில் ஸ்பாட்லைட்டில் லைவ் ப்ரோக்ராம் 5th வீக்காக பண்ணிகிட்ருக்காரு. அவரை இந்த ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இந்த பதவி பிரமாணம் ஏற்றது தொடர்பாக உங்களோட செயல்பாடு இனிமேல் என்னவா இருக்கும், உங்களோட லட்சியம் என்ன, உங்களோட அடுத்த கட்ட மூவ் என்ன, இது குறித்து பேச உங்களோட வரவேற்புக்கு இடையில் அவரை அன்போடு அழைக்கிறேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு இது. நம்ம நினச்சோம் அதை சாதித்து காட்டணும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி, இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சிஎம்டிஏன்றது ஒரு சிறிய வட்டம், டிடிசிபின்றது பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஒரு பெரிய வட்டம், தமிழ்நாடையே ஃபுல்லாக கவர் பண்ணுறது. ஸோ சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணதனுடைய நோக்கமும் சொல்கிறேன். இந்த நேரத்தில் பதவி பிரமாண விழாவுக்கு வருகை தந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு நம்ம முத்துசாமி சார் 100% வரேன்னு தான் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஏதோ அர்ஜென்ட் நியூஸில் அவர் ஊருக்கு ஈரோட்டுக்கு போயிருக்காங்க. நிகழ்வு என்ட்ரி சாருக்கு கன்வே பண்ணிக்காங்க, அவர் சொல்லுவாங்க. அவர் வந்தால் தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு திரு கணேசன் சார் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது புரோட்டோக்கால், பிகாஸ் ஆஃப் அவர் ஒரு டைரக்டர் டிடிசிபி தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் மினிஸ்டர் வந்தால் தான் அவர் வர முடியும். ஸோ அவரை வர வைக்கிறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வந்தாலும் வரலாம். இந்த நேரத்தில் இந்த விழாவில் நான் 2015 அசோசியேஷன் ஆஃப் பில்டர்ஸ் ஃபார் சென்னை டெவலப்மெண்ட்னு நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பதவி ஏற்போ இல்லை லட்சம் கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் திரு ராதாகிருஷ்ணன் சாருக்கு சார் கிடையாது, அவர் எங்களுக்கு எல்லாம் குரு, பீஷ்மர்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது தான். பீஷ்மர் அப்படின்னா எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறவங்க. அவர் என்னுடைய இந்த பதவி பிரமாணம் மட்டும் இல்லை, ஏனைய பில்டர்ஸ் சங்கங்களுடைய பதவி பிரமாணங்களை ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அதர் பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் முதல் கொண்டு ஐயா அதுவும் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. நிக்கோபார் முதல் கொண்டு சார் தான் பதவி பிரமாண நிகழ்வுகள் செய்வார். அவர் கையால் இந்த நேரத்தில் நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதில் பெருமை. ஐயாவுக்கு இந்த நேரத்தில் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐயா மன்னிக்கணும், சில பூஸ்டான வேர்டுங்களை கண்டு நீங்கள் தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. இது ஒரு விழான்னும் போது சிலதை உயர்த்தி தான் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் விழா. அந்த விழா இது கிடையாது. பட் சொல்கிறவங்க சொல்லட்டும், எல்லாமே யார் பண்ணதுன்னு எல்லாரும் யூனிட்டியாக இருந்து நம்ம செஞ்சுருக்கோன்றது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். திரு ஐயா ஜஸ்டிஸ் அவருங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சார் இந்த நேரத்தில் அவங்க 2 பேர் வரலன்னதும் இம்மீடியட்டாக நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சோம். இந்த விழாவை ஒரு ஜஸ்டிஸ் வச்சு தான் பதவி பிரமாணம் பண்ணணும். எப்பவுமே ஒரு பதவியை பிரமாணம் பண்ணணும்னா ஜஸ்டிஸ் தான் பண்ணணும். அதற்கு ஐயா ஏற்றுக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம பதவி பிரமாணத்தை நடத்தி வச்சதுக்கு இந்த நேரத்தில் சிறந்தாழ்ந்த நன்றிகள். டெய்சி மேடம் கண்ணோடு வந்திருக்காங்க. மேடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நிறைய இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு இருக்காங்கன்னா அவங்க எந்த ரிட்டையர்ட் ஆகி பார்த்துங்க, அவங்க எந்த பொசிஷனில் இருந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்றது இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் பெண்ணாக இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. நான் சொல்லவே தேவையில்ல, என்னோட ஒரு சின்னவராக தான் இருப்பார். ஆனால் நான் அண்ணன் தான் சொல்லுவேன். அவரை பார்த்தா எனக்கு திரும்பியும் சொல்கிறேன், பொறாமை தான். ஏன்னா நான் பேச நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜிஓ நம்பரோடு சொல்லிடுவார்.
ஒரு சப்ஜெக்டை பேச போகிறோன்னு வச்சிங்களேன், என்கிட்ட கேட்பார். அவர் மைக்கை பிடிச்சவொடனே அப்படியே சாரையா அப்படியே கொட்டும். பிகாஸ் ஆஃப் இன்வால்மெண்ட். இந்த பில்டர்ஸ், இந்த ரியல் எஸ்டேட்டு, நமக்கு தேவையான ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் ஃபிங்கர் டிப்பில் வச்சு நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் ஐடியா கேட்பேன். சார் இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா? ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு அருமையான விழாவில் நாங்கள் எதிர்பார்த்தது ஏன் வரலன்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான். ஏன்னா இது எனக்காக கண்டிப்பாக நடக்கலை. இது தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கும் தேவையான ஒரு விழா. ரிஜிஸ்டர்டு இன்ஜினியரினுடைய நிலைமை இன்றைக்கி எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு சீல் வச்ச ப்ராப்பர்ட்டி, அதுக்கு கையெழுத்து போட்டோன்னா ஒரு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த விழாவுக்கு வந்திருக்கார், வருத்தம். அவர் என்ன போல் இருந்திருந்தா சந்தோஷம், பல தொழில் பண்ணியிருந்தா. அந்த கையெழுத்து மட்டும்தான் போட்டு பிழைக்கிறவர், அவர் லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்குது இந்த கவர்மெண்ட். அதற்கு யார் முன்னே நின்று ஃபைட் பண்ணுறது? நான் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் இந்த பதவியேற்பு விழா. நான் பதவி ஏற்றனா கண்டிப்பாக ஒவ்வொரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கும் 100% அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பவர்ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் என்னுடைய முழு முயற்சியாக இருக்குமே தவிர, கண்டிப்பாக மோகன்ராஜ் சொன்ன மாதிரி நம்ம மோகன்ராஜ் வெறும் தலையை கிரீடம் வச்சுக்கிறதுக்கோ தோளில் துண்டு போட்டுக்கோ இல்லை. என்னுடைய குரு இந்த நேரத்தில் இன்றைக்கி இந்த மேடையில் இவ்வளோ தெளிவாக நான் பேசுகிறேன்னா, அந்த தெளிவுக்கும் இந்த தொழிலில் என்னை முதல்ல டிராயிங் அப்ரூவல் சொல்லி கொடுத்த என்னுடைய குரு திரு மனோகர் ஐயாவுக்கு சார், ப்ளீஸ் சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நான் உச்சத்தில் இருக்கேன் சார். இந்த நேரத்தில் என்னோட நீங்கள் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி சார், சந்தோஷம் சார். என் நண்பன், என்னோட வயசில் மூத்தவன் தான். நான் நண்பன் வாயா போயன்னுவேன், ஐயா ஐயா ஏதோ ஒன்று சொல்லுவேன். நான் என்ன சொன்னாலும் என் கூடிய நின்று தோளுக்கு தோளாக தூணுக்கு தூணாக இருந்து என்னுடைய உயரத்தில் என்னுடைய உச்சத்துக்கு உறுதுணையாக இருக்க என் நண்பன் PHJ பழனிராஜன். ட்ரெஷரர் சின்ன தம்பி தான், இப்போ தான் கல்யாணமே ஆகிருக்கு, வா தம்பி நீ வந்துடணும் அப்படின்ன பிறகு ட்ரெஷரர் நம்ம சங்கத்துக்கு பாலாஜி வந்திருக்காங்க. மற்றும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொன்னால் கண்டிப்பாக ஐயா என்ன அப்புறமா ரகசியமாக இல்லை நேராகவே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அனைவருக்கும் இந்த சங்கத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த பதவி ஏற்றுக்கிறதுல நான் சொல்கிறது என்னென்னா, இந்த பதவி பிரமாணம் அப்படின்றது இந்த பதவி வச்சு 100% என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு காட்டாகாமல், எனக்காக எந்த ஒரு அனா பைசாவும் இதிலிருந்து பெறாமல், என்னுடைய இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிற இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் நான் ஆனதுனால தான் இன்றைக்கி இந்த உச்சத்தில் நான் இருக்கேன். இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் சங்கத்துக்கு என்னால் 100%, 100 என் வாழ்க்கை என்னுடைய ஆயுசு இருக்கிற வரல இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கு சேவை செய்வேன் என்று இந்த நேரத்தில் நான் உளமாற உறுதி ஏற்கிறேன். ஒரு சில கோரிக்கைகள், என்னுடைய பதவி பிரமாணத்தை நான் சொல்லிட்டேன். 100% எந்த வெறுப்பு இல்லாமல் நான் இந்த சங்கத்துக்காக, இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்காக, இந்த ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர்னால் வெறும் ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் கிடையாது, ரிஜிஸ்டர்டு ஆர்கிடெக்ட். சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். ஐ திங்க் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஆமாம். எனக்கு இன்னைக்கு ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷனுங்க, முக்கியமான மீட்டிங்ல மாட்டிட்டேன். செக்ரட்டரியேட் வந்துட்டு என்னால் கலந்துக்க முடியல. பட் இன்னைக்கு புதிய சங்கம், புதிய உறுப்பினர்கள் ஏற்கனவே எனக்கு இன்விடேஷன்லாம் கொடுத்தீங்க. வர முடியலன்னா கூட மனதளவில் இங்கிருந்து எல்லாத்துக்கும் என்னோட பாராட்டுகள். உங்களுக்கான தேவைகள், கோரிக்கைகள் என்ன இருந்தாலும் அப்பப்பைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அமைச்சர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, நாங்க இருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச உதவிகள், சப்போர்ட்ஸ் உங்களுக்கு செய்யறோங்க கண்டிப்பா. மீண்டும் உங்க பதவியேற்றிருக்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். பதவியேற்றிருக்க எல்லாரும் ஒரு நாள் வாங்க ஆஃபீஸுக்கு மீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை. தேங்க்யூ வெரி மச் சார்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூங்க. இது வந்து ஒரு பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடையாது. டிடிசிபி டைரக்டர் திரு கணேசன் ஐஏஎஸ் அவர்கள் தான் இந்த நேரத்தில் நம்ம சங்கத்துக்கு வாழ்த்து. நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொரு சட்டமும் நம்ம என்ன தான் சட்டம் போட்டு என்ன தான் ஃபைட் பண்ணாலும் அந்த சட்டத்தை ஏற்றுறதுக்கு அதிகாரி வேணும். அவங்க ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. என்ன தான் மாண்புமிகு அமைச்சர் பதவி நம்மலாம் தேர்ந்தெடுத்து அவங்க அமைச்சராக வந்தாலும் அவங்க வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு ஐஏஎஸ். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஹெச்ஓடி மினிஸ்டர் திரு முத்துசாமி ஐயா. அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 தடவை நாங்கள் பார்த்துருப்போம். அவரை பார்க்குறதுக்கு முதல் முறையாக எங்களை கூட்டு போனதே திரு ஹென்றி சார் தான். இன்றைக்கி பார்த்தோம்னா கோரிக்கையை கேட்கணுன்னா முதல்ல உட்கார வச்சு தண்ணி கொடுத்து என்ன தம்பி வேணும்னு கேட்டு, நான் எத்தனையோ மினிஸ்டரை பார்த்துருக்கேன். ஹவுசிங் அண்ட் அர்பன் மினிஸ்டர் மாதிரி இன்றைக்கி எண்ணற்ற மாற்றங்கள், எண்ணற்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் மட்டும் இல்லை, பில்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன். இன்றைக்கி மாற்றம்னா நம்ம டிராயிங் போடுற டைம் தான். டிராயிங் போட்ட உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ரூவல் வந்துடும். இது கிட்டத்தட்ட 1 வருஷமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஐயா பில்டர்ஸ் சங்கத்திலேருந்து, ஃபெயிலாலேருந்து, தமிழ்நாட்டில் இருக்க மொத்த சங்கத்தில் இருந்தும் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதில் குறிப்பாக நம்மளும் கேட்டிருந்தோம். ஸ்டில்ட் ப்ளஸ் கார் ஃபாரிங் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோம். Still+2க்கு அனுமதி இன்னையிலிருந்து ஆன்லைனில் இந்த கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம தமிழக கவர்மெண்ட்டுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட, இப்போ நமக்கு ஃபோனில் வந்து வாழ்த்து தெரிவித்த திரு ஐயா கணேசன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய கரகோஷத்தை எழுப்பி நம்ம சொல்லணும். பீஷ்மர் ஐயா, ஒரு 10 நிமிஷம் எனக்கு பேசுகிறதுக்கு மட்டும் தயவுசெய்து 10 நிமிஷம் எனக்கு கொடுங்க. ஏன்னா நான் ஒரு தீர்மானங்கள் வைத்திருக்கிறேன். இதை வந்து ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கு தேவை என்பது தான் என்னுடைய இந்த நேரத்தில். ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கு மட்டும் இல்லை, நம்ம சென்னை கார்ப்பரேஷனுக்கு உட்பட்டு, சிஎம்டிக்கு உட்பட்டு, டிடிசிபிக்கு உட்பட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுறத இனி வந்து கஷ்டமில்லாமல் வாங்கிறதுக்கு வழிவகை செய்யணும். இந்த நேரத்தில் பெரிய தலைவர்கள் நீங்கள் இருக்கீங்க. நீங்களாம் நான் சொல்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நீங்களும் நான் சொல்கிறதுல நியாயம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் அரசுக்கு தெரிவித்து நமக்கு தீர்வு காணணும்னு இந்த நேரத்தில் சிறந்தாந்து கேட்டுக்கிறேங்க. நம்பர் 1, டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் தமிழ்நாடு அப்படின்றது டிடிசிபி ஒரு பெரிய வட்டம். அதில் வந்து சிஎம்டிஏ வந்து 1189 சதுர கிலோமீட்டர், அது ஒரு வட்டம். அந்த 1189 சதுர கிலோமீட்டரில் சென்னை கார்ப்பரேஷன் வந்து 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு வட்டம். அந்த 426 1189 அதுக்குள்ளே வந்து ஆவடி, தாம்பரம் முனிசிபல் கார்ப்பரேஷனு, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து யூனியன்ஸு, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நகராட்சிகள், தாம்பரம் இது நம்ம பேர்னா திருவேற்காடு நகராட்சி, பஞ்சாயத்து யூனியன்னா புழல் பஞ்சாயத்து யூனியன், வில்லிவாக்கம் பஞ்சாயத்து யூனியன், சிட்லப்பாக்கம் பஞ்சாயத்து யூனியன்லாம் இதெல்லாம் பஞ்சாயத்து யூனியனு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சிஎம்டிஏ. இன்றைக்கி சிஎம்டிஏல நம்ம அப்ரூவலுக்கு போனோன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் டிராயிங் போட்டு அது பின்னாடி சுற்றினா தான் ஆன்லைன் சிஸ்டத்துலேயே அப்ரூவல் அப்ளை பண்ண முடியுது. ஒவ்வொரு ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருக்கும் சிஎம்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம சிஎம்டிக்கு போகிறோன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எஃப்எஸ்ஐ ஏரியா, அதற்கு மேலே இருக்கிற பில்டிங் அப்ரூவல் எல்லாமே நீங்கள் சிஎம்டிக்கு போய் ஆகணும். இதுதான் இன்றைக்கி இருக்க நடைமுறை. கிட்டத்தட்ட 10 வருஷமாக போயிட்டு இருக்க நடைமுறை. நீங்கள் பார்த்துங்க, 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது ஒரு சாதாரண வீடு அளவுக்கே 10,000 ஸ்கொயர் ஃபீட் இங்கே ஃபுல்ஃபில் ஆகிடும். அதற்கு நம்ம சிஎம்டிக்கு போனோம், கிட்டத்தட்ட கியூ நிற்கணும். காரணம் என்னென்னா டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். சென்னை மாநகராட்சி 426 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. அந்த 426 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட அப்ரூவலை பார்க்குறது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், கார்ப்பரேஷனுடைய ரிட்டையர்டு இன்ஜினியர் இருக்காங்க இங்கே. சார் நான் சொல்கிறது கரெக்டான்னு மட்டும் பார்த்துக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கடுத்தது சிஇ வரல இருக்காங்க. சரிங்களா?
கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜில் நம்ம அப்ரூவல் பண்ணுறோம். 10,000 ஸ்கொயர் ஃபீட் போதுமா? கார்ப்பரேஷனில் பிஹெச்டி முடித்தவங்களே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் நம்ம 10,000க்கு மேலே கார்ப்பரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது? ஏன் இந்த டெலிகேஷனை ஏற்றி தரக்கூடாது? என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில், இந்த சபையில், இந்த கவர்மெண்ட்டுக்கு உங்கள் முன்னிலையில் கோரிக்கை வைக்கிறது என்னவென்றால், 10,000 ஸ்கொயர் ஃபீட் எஃப்எஸ்ஐ ஏரியா, 16 கிச்சன் சார், 10/16 போட்டால் உங்களுக்கு 500 சில்ல ஸ்கொயர் ஃபீட்டு தான் வருது, 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வருது. ஒரு கிச்சன் வந்து 300 சதுர மீட்டருக்குள்ளே இருக்கணுன்றது, அது வரல நம்ம அப்ரூவல் பண்ணுறான்றது எனக்கு தெரிஞ்சு நான் 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில், 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. 300x16னா 4,800 சதுர மீட்டர் வரையில் கார்ப்பரேஷனுக்கு ஏன் ரைட்ஸ் கொடுக்கக்கூடாது? ஏன் நம்ம கேட்கக்கூடாது? நம்ம ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியருங்க மட்டும் இல்லாது மொத்த பில்டர்ஸ் சங்கங்கள் முதல் கொண்டு, ரியல் எஸ்டேட் சங்கங்கள் முதல் கொண்டு நம்ம ஏன் அரசுக்கு தெரிவிக்கக்கூடாது? இதில் சூட்சமம் இருக்குது, அந்த சூட்சமத்தை விளக்கலாம். ஏன்னா டிடிசிபி லிமிட்டில் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரல பில்டிங் அனுமதி உண்டு சார். இன்னொரு கொடுமை என்னென்னா, கார்ப்பரேஷன் ஜிசிசியில் இருக்கிற சீஃப் இன்ஜினியர் வரையில் இருக்கிற சென்னை மாநகராட்சின்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், சென்னை கிரேட்டர் சென்னை மாநகராட்சி, பெருநகர சென்னை மாநகராட்சி 10,000 ஸ்கொயர் ஃபீட் சார். பஞ்சாயத்து யூனியன் அப்ரூவலும் 10,000 ஸ்கொயர் ஃபீட் சார். இது என்ன நியாயம் சார்? பஞ்சாயத்து யூனியன்றது எந்த கட்டத்தில் இருக்குதுன்னா ஜிசிசி, அதுக்கன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆவடி தாம்பரம் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன். ஸோ 5வது இருக்கிறவனுக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, முதல்ல இருக்கிற கார்ப்பரேஷனுக்கும் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த மாற்றம் வேணுமா வேணாமா சார்? இந்த மாற்றத்துக்காக நம்ம போராடணுமா வேணாமா சார்? இந்த தீர்மானத்தை நான் ஏற்றிருக்கேன் சார். நீங்கள் எல்லாம் ஒரு கரகோஷத்தை எழுப்பி, ரிஜிஸ்டர்டு இன்ஜினியருங்க இந்த நேரத்தில் இந்த ஒரு கரகோஷத்தை எழுப்பி 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4,800 சதுர மீட்டர், கிட்டத்தட்ட 4,800 சதுர மீட்டர்னா 51,667.2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு அனுமதி தரணும். 300 சதுர மீட்டர் தான் கமர்ஷியல் தராங்க. 300 ஸ்கொயர் மீட்டர் கமர்ஷியலை நமக்கு அந்த 4,800 சதுர மீட்டருக்குள்ளே நமக்கு கமர்ஷியல் ஏரியாவும் இன்க்ரீஸ் பண்ணி தரணும். இதுபோல் நான் கோரிக்கையாக நேரன்மை, கிட்டத்தட்ட நமக்கு சீஃப் கெஸ்ட்டுங்களுக்கு அடுத்த வேலை இருக்குது, இன்றைக்கி நிறைய கல்யாணம் இருக்கிறதுனால ஏகப்பட்ட கோரிக்கைகள், இதில் வந்து மெயின் கோரிக்கையை மட்டும் இந்த நேரத்தில் விவாதித்து இந்த லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா போராடணும் அப்படின்னு இந்த நேரத்தில் தெரிவித்து, என்னுடைய இந்த பதவி பிரமாண என்னை வாழ்த்த வந்திருக்கோம். என் ஃபேமிலியிலேருந்து, மற்ற அனைத்து ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். ஸ்பான்சர் முதல் கொண்டு இங்கே எனக்காக திரு மோகன்ராஜ் கடுமையாக என்னை பற்றி வாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்க மோகன்ராஜ் முதல் கொண்டு அனைவருக்கும் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, நான் இந்த சங்கத்தினுடைய பதவியை ஏற்றுக்கிறதுனால 100% இந்த சங்கத்துக்கு கண்டிப்பாக புகழ்ச்சியும், அதாவது உச்சத்தை அடைய நான் போராடுவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய இந்த பதவியேற்பு உரையை முடிக்கிறேங்க. நன்றி, தேங்க்யூ சார். இப்போ நாங்கள் இன்னைக்கு வர முடியல. நான் ஈரோட்டில் நிறைய நிகழ்ச்சி ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். அப்புறம் அதனால் இப்போ மற்ற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கோரிக்கைகள் இருந்ததுனாக்கா நாங்கள் வரும்போது அப்புறம் நேராக உட்காந்து ஒரு தரம் பேசலாம். சரிங்க சார், சரிங்க சார். ஏற்கனவே நீங்கள் கொடுத்தது நிறைய வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மறுபடியும் வரும்பொழுது வந்தாக்கா நம்ம நேராக உட்காந்து பேசி வேறு ஏதாச்சும் பண்ணணும் பார்க்கலாம். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். நான் எல்லா நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். நன்றிங்க சார், நன்றிங்க சார். சரி, வாழ்த்து சொல்லிவிடுங்க. அப்புறம் வந்து வரும்போது நான் அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சரி, சரிங்க, சரிங்க. இரவு பகலாக அதையே திங்க் பண்ணி நமக்கு அடுத்தவர் ஏதோ செய்வார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க அசிஸ்டண்ட் மேலே பாரத்தை இறக்கி அவங்க செஞ்சு முடிச்சுடுவாங்கன்னு அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் வழியில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. 100% உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவோம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு சேரணும்னா கண்டிப்பாக உண்மையாக இருங்க.
நம்ம யாரையும் எந்த நேரத்துலையும் எதுக்கும் ஒரு சின்ன இதுக்கும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. உண்மையாக இருப்போம், உயர்ந்து காட்டுவோம். இந்த நேரத்தில் இந்த சங்கத்துக்கு நம்ம மீண்டும் சொல்கிறது என்னென்னா, உச்சத்தை அடையும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. தேங்க்யூ.